ஸ்ரீலங்கா இராணுவ புலனாய்வுத்துறைக்குள் திடீர் அதிரடி மாற்றங்கள். ஸ்ரீலங்கா இராணுவ புலனாய்வுத்துறையின் முக்கிய அதிகாரிகள் பலருக்கு திடீர் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பேற்றவுடன் இராணுவ கட்டமைப்பில் பாரிய மாற்றங்களை படிப்படியாக ஆதரவாரமின்றி மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு கட்டமாக அண்மை காலமாக புலனாய்வுத்துறையிலும் பாரிய இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கொழும்பு துறைமுகத்திற்கு வந்தடைந்த இந்திய போர்க்கப்பல். இந்திய கடற்படை கப்பலான குதார் 3 நாள் பயணமாக நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. இலங்கை கடலோர காவல்படை கப்பலான சுரஷாவில் நிறுவப்பட்ட முக்கிய பாதுகாப்பு அமைப்பின் அத்தியாவசிய அங்கமான தீயணைப்பு அமைப்பின் நிரப்பப்பட்ட கொள்கலனை இந்திய கப்பல் முறையாக ஒப்படைத்து சுரஷா என்பது 2017 அக்டோபரில் இந்திய அரசாங்கத்தால் இலங்கைக்கு மாற்றப்பட்ட ஒரு கடல்சார் ரோந்து கப்பல் என தெரிவிக்கப்படுகிறது. போராட்டத்திற்கு தயாராகும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் திருகோணமலை வளாகத்தில் காணப்படும் குறைபாடுகள் குறித்து குரல் எழுப்பிய மாணவர்கள் மீது பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட அநீதி குறித்து தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இக்கலந்துரையாடல் நேற்று திருகோணமலை ஊடக இல்லத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழக திருகோணமலை வளாகத்தின் தொடர்பாடல் மற்றும் வணிக கற்கைகள் பீட மாணவர்கள் ஒன்றியத்தினால் குறித்த ஊடக சந்திப்பானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த வளாகத்தில் காணப்படும் விடுதி தொடர்பான குறைபாடுகள், உணவருந்துவதற்கான தொகுதி மலசிலக்கூடம் தொடர்பான குறைபாடுகள் தொடர்ச்சியாக காணப்பட்டு வருவதாகவும், இவ்விடயம் தொடர்பில் நிர்வாகத்திற்கு எதிராக குரல் கொடுத்த பல்கலைக்கழக மாணவர்கள் 11 பேருக்கு வாரங்களுக்கான கல்வி தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். கடலில் மிதந்து வந்த பொருளை திறந்து பார்க்க முற்பட்ட இளைஞருக்கு நேர்ந்த கதி. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஆரையம்பதி கடற்பகுதியில் பொருளொன்று மிதந்து வந்துள்ளது. மிதந்து வந்த பொருளை திறந்து பார்க்க முற்பட்ட போது இடம்பெற்ற வெடிச்சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார். இன்று மாலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் ஆரையம்பதி திறனேற்றக்கேணி பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய வரதராஜன் எனும் இளைஞனை படுகாயம் அடைந்துள்ளார். அரசாங்கத்தின் சார்பில் குரங்குகள் மயில்களிடம் முன்னாள் அமைச்சர் விடுத்துள்ள கோரிக்கை. நாட்டில் விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் குரங்குகள், மயில்கள் மற்றும் மர அணில்கள் போன்றவற்றிடம் முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். விவசாய அமைச்சிலிருந்து வெளியான அறிவிப்பு. விவசாய பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் வனவிலங்குகளின் கணக்கெடுப்பை தேசிய பணியகம் கருதுவதாகவும், நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் இதற்கு ஆதரவளிக்குமாறு விவசாய அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. வீடுகளை சுற்றித் திரியும் பயிர் சேதங்களுக்கு பொறுப்பான முக்கிய வனவிலங்குகளாக அடையாளம் காணப்பட்டுள்ள குரங்குகள், அணில்கள் மற்றும் மயில்களை இலக்காக கொண்டு மார்ச் 15 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் காலை 8:05 வரை 5 நிமிடங்கள் கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மேலதிக செயலாளர் விவசாய மேம்பாட்டு திரேகா ரட்னசிங்க தெரிவித்தார்.